செந்தில், நம்ம ஆம்புலன்ஸ் இருந்தே பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறப்ப இடையூறு செய்கிறாங்க, இனி இப்படி செஞ்சீங்கன்னா வேற மாதிரி இருக்கணும் ஒரு எச்சரிக்கையை எதிர்க்கட்சி தலைவர் மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார். இது அந்த ஆம்புலன்ஸ் வந்து அவருடைய, நான் கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் வேறு வழி இல்லை, அதை சொல்கிறேன். அறிவு விழுக்காடு மிக குறைவேனும் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட இப்படி பேச மாட்டார். ஏன் அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்து எப்பொழுதும் பேஷண்ட்டோட மட்டுமே போகாது, பேஷண்ட்டை அழைச்சிட்டு வர்றதுக்கும் ஆம்புலன்ஸ் போகும். இந்த ஆம்புலன்ஸுடைய நம்பர் TN20G2904. பள்ளிகொண்டா அவசர ஊர்திக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த கால் சென்டருக்கு இரவு 9:46 மணிக்கு இந்த அழைப்பு வருதுன்னு அந்த ஓட்டுநர் சொல்கிறார். அணைக்கட்டு அரசு பொது மருத்துவமனையிலிருந்து ஒரு பேஷண்ட்டை வேலூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு சிட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அழைப்பினுடைய நோக்கம். அதற்காக அந்த ஆம்புலன்ஸ் அந்த பாதையில் போகுது சார். ID 210293. அப்போ அது சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக போகவில்லை என்பதற்காக இன்றைக்கு இந்த தரவுகளை நம்ம வந்து சன் நியூஸ் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இப்போ கேள்வி என்னன்னா சார், ஒரு ரொம்ப லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசக்கூடிய பொதுக்கூட்டத்திலே கூட அவ்வளோ பொதுமக்கள் இருக்கிறாங்க, பெருந்தரலாக இருக்காங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ அங்கேயே ஒரு கூட்டத்தில் யாரோ ஒருத்தர் மூச்சு திணறல் ஆகி மயங்கி விழுந்துட்டாரு, அல்லது திடீர்னு ஒரு மாரடை போகிறது, எடப்பாடி பழனிசாமியுடைய அறிவார்ந்த பேச்சை கேட்டு யாருக்கோ தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்கன்னு வைங்க, ஆம்புலன்ஸ் வந்து கூட்டு போகணுமா இல்லையா? நீங்கள் என்ன மாதிரியான வாதம்? நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சார், அந்த நீங்கள் ப்ளே பண்ண வீடியோவில் கூட அது இருக்கும். அடிக்கிறாங்க ஆம்புலன்ஸை. இவர் சொல்கிறாரு, எப்பா அடிக்காதப்பா அப்படிங்கிறார். அப்படின்னா அடிச்சிருக்கிறாங்க. அந்த ஓட்டுநர் சொல்கிறாரு, எங்களை தாக்கினார்கள்ங்கிறாரு, எங்களுடைய ஐடி கார்டெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்க, எங்கள் சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. அவர் பகிரங்கமாக மிரட்டல் சொல்கிறாரு. இனி வந்து டிரைவர் தான் பேஷண்டாக போவார்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பகிரங்கமாக மிரட்டுகிறார் என்று சொன்னால் நான் என்ன கேட்குறேன், ஆம்புலன்ஸ் மட்டும் வரலன்னா நான் அரிஸ்டாட்டில் மாதிரி ஒரு உரையாற்றியிருப்பேன் அப்படிம்பாரு எடப்பாடி பழனிசாமி. அரசை எதிர்த்து நடக்கிற ஒரு பிரச்சாரத்துக்கு இடையூறு விளைவிக்கிறாங்க. நீங்க அப்படி என்ன சார் பேசிட போறீங்க? கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார் தானே பேச போறீங்க, அப்படிதானே பேச போறீங்க. வேற என்ன நீங்க பேசிருப்பீங்க? என்ன அறிவு நாணயத்தோட நீங்க இதுவரைக்கும் உரையாற்றி இருக்கிறீங்க? ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை நீங்க அடிப்பீங்கன்னு சொன்னா அடாவடித்தனம் இல்லையா இது? நாளைக்கு போற வர நீங்க இந்த பேச்சை கேட்டுட்டு போற நாளைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் இது மாதிரி ஆரம்பிச்சுட்டு ஆம்புலன்ஸ் போற வழியில எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க, என்ன சார் ஆகும்? நான் தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் இதுவரைக்கும் பேசவே கிடையாது சார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்காக பேசுறேன். ஆபிரகாம் லிங்கன் உங்களுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியுமா? பாபா சாஹேப் அம்பேத்கர் நான் என்ன சொல்றேன் இல்ல சார், எதோ பிரச்சனை. ஆமா சார், அதான் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து பேரறிஞர் அண்ணா மாதிரி, அரிஸ்டாட்டில் மாதிரி, சாக்ரட்டிஸ் மாதிரியும் ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வேட்கையை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்துவது போலையும், அங்க திட்டமிட்ட ஆம்புலன்ஸ் வந்ததுனாலதான் அது கெட்டு போனது போலையும் பேசும்போது கோபம் வருது இல்ல? என்ன சார் நீங்க இது மனசாட்சியோட பேசுங்க. நான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி நேற்று அடிச்சிருக்காங்களே உங்களுடைய தொண்டர்கள், நாளைக்கு இதை மனசுல வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.